பின்னாடி வணக்கம் பவித்ரா. ஹாய், வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன அப்படி நல்லா பார்த்துருக்கீங்க, அதனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு? வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாளா நான் வீட்டுக்குள்ள தான் இருந்தேன். ஸோ ஃபோன் எடுத்து பார்க்கும்போது, எடிட்ஸ் வீடியோ பார்க்கும்போது, ஐயோ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு எனக்கு உள்ள இருக்கும்போது சுத்தமா தெரியாது. வெளில வந்ததுக்கப்புறம் எல்லாரும் என்னை பேசுற விதம், நீங்க ஒரு குட் சோல் அப்படின்னு என்னை சொல்லிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஞ்சல்னு சொல்றாங்க, பொக்கிஷம்னு சொல்றாங்க. ஐ ஜாலியா இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப மன நிறைவா இருக்குங்க. ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? பேசிக்கிட்டே இருந்தேன், நிறைய பேசினேன். யாராவது என்கிட்ட பேசுங்களேன். வெளில எவிக்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமே கேரவன்ல போயிட்டுமே எனக்கு யார்ட்டையாவது பேசணும், கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உள்ள அவ்வளோ பேசிட்டு இருந்தேனான்னு எனக்கு தெரியல. ஆனா வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் யாரையாவது பேசணும், நான் சொல்றதை கேளுங்களேன், இது இப்படியா அது அப்படியான்ற மாதிரி ஒருத்தவங்களோட உயிரை எடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து சமந்தாக்கா உயிரை எடுத்தேன். நைட்டு ஒரு 3 o'clock போனேன். அடுத்த நாள் மார்னிங் 12 o'clock வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தோம். வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணது பேசினது. டெல் அபவுட் சவுண்ட், ஜாக் அண்ட் தர்ஷா. சவுண்ட் வந்து ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு கேரக்டர். உள்ள இருக்கும் போதே நான் சொன்னேன், அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா சவுண்ட் நான் ஒன்ன மாதிரி தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதை பத்தியும் யாரை பத்தியும் யோசிக்க மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிருவா. செஞ்சுட்டு ஆமா நான் இதுதான் செஞ்சேன், இப்ப என்னன்னு சொல்றீங்க, அதுக்கு இதுதான் நான், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பாள். அது வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். இவ தோன்றதெல்லாம் செய்யற, யாரை பத்தி யோசிக்க மாட்டாரு, இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்குல்ல அப்படின்னு அவளை பார்த்து நான் நிறைய ரசிச்சிருக்கேன். ஜாக் பத்தி சொல்லணும்னா, ஜாக் ஒரு மாதிரி பயங்கர என்ன சொல்றது, எதுனாலும் பாத்துக்கலாம், எப்ப எது நடந்தாலும் யாருக்கு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் மச்சான், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் போய் ரியாக்ட் பண்ற. வீக்கெண்ட் திட்டு வாங்கிட்டு இருப்போம், அப்ப கூட அவ ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவா அசால்ட்டா. என்ன இவ்வளவு கூலா இருக்கா, பயங்கர ஒரு மாதிரி அவளை பார்க்கும் போதே நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணோம் சில விஷயங்களை அப்படின்னு தோணும். தர்ஷா பத்தி சொல்லணும்னா, அவங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். அவங்களுக்கு லைக் அவங்களுக்கு கலாய்க்கிறாங்க, கொஞ்சம் எனக்கும் அப்படிதான் கலாய்க்கிறாங்கன்னா தெரியாது. அவளுக்குமே இதை வந்து இதை இப்படி பாக்குறாங்களோ, இது நம்ம இப்படி யோசிக்கலாம்ல அப்படின்னு அவ பெருசா யோசிக்கவே மாட்டா. அவ என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே பார்த்து அதை அப்படியே சொல்லி ஒரு மாதிரி அப்படியே இருந்து அவ பழகிருக்கா. அவளை பார்க்கும் போதும் ஐயோ பாவம் இந்த பொண்ணு இன்னசென்டா இருக்காளே, அந்த மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் தோணும். அவளை இந்த எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராணுவ பத்தி சொல்லுங்க. ஐயோ ராணுவ பத்தி சொல்லணும்னா, ராணுவ பயங்கரமான ஃபன்னான ஒரு பர்சன். நான் ஏதோ ஒண்ணு பண்றேன் பவித்ரா, நான் ஏதோ ஒண்ணு பண்றேன், நான் அதை பண்றேன் இது பண்றேன், என்னப்பா நீ பண்ற, கடைசி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லையே, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் ஒரு ராணுவம் இருந்துச்சுன்னா. அவரு இத பேசுறாரு அதை சொல்றாருன்றதை தாண்டி சீரியஸான கான்வர்சேஷன்ல கூட ராணுவ பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துடும். ராணா ஒரு நல்ல பர்சன், ஒரு குட் சோல் அந்த வீட்டுக்குள்ள. அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னா தாண்டி அவர் அங்க என்ன பண்றாரு அதுலதான் அவர் ஃபோக்கஸ்டா இருப்பாரு. ஃபன்னா ஜாலியா இருப்பாரு ராணா. பிபில நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண டாஸ்க்னா என்ன டாஸ்க் சொல்லுங்க? செங்கலா சொல்லுவேன். ஏன்னா என்ன ஒரு முயல் குட்டி நம்மளால அவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமான்னு எனக்கே அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. அந்த டாஸ்க்ல வந்து அவ்வளோ பேர் என்னை இழுத்தாங்க, நான் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தது வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லையே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் போலயே அப்படின்னு நான் யோசிச்சது வந்து செங்கலா டாஸ்க்ல தான். ஸோ எனக்கு அந்த டாஸ்க் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஃபைனலிஸ்ட் ஆவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? என்னங்க கேள்வி இது, புரியல எனக்கு. நான் தாங்க கப்பே ஜெயிப்பேன்னு எதிர்பார்க்காம எப்படிங்க பிபிக்குள்ள வர முடியும்? ஃபைனலிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்த்தேன் கண்டிப்பா. ஒரு பாயிண்ட் வரைக்கும் என்னன்னா, எனக்கு புரிய ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது என்னவா இருக்கும், ஏன் நம்மள எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானா ஒண்ணு கத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நான் ரொம்ப ஜாலியா ஃபைனலிஸ்ட் கப் அடிக்கிறோம்டா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல விளையாடிட்டு இருந்தேன். அமேசிங். உங்களுக்கு பிபில பிடிச்ச பர்சன் யார், அவங்கள பத்தி சொல்லுங்க. ரொம்ப
பிடிச்ச பர்சன் வந்து ஆனந்தி. ஆனந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிபில. ஏன்னா அவ நிறைய இடங்கள்ல வந்து அவளோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நானும் அவளும் பேசும்போது எங்களோட 2 பேருமே ஒரே பெர்ஸ்பெக்டிவ். அவ வேற விதமா சொல்லுவா, நான் வேற விதமா சொல்லுவேன். அவளை நான் ரொம்ப நம்பினேன் நிறைய இடத்துல. அந்த நம்பிக்கைக்கு வந்து அவ என்னைக்குமே எனக்கு வேற எதுவுமே அவ லைக் எப்படி சொல்றது, கேமுக்காகவோ எதுக்காகவோ ஒருத்தவங்களை கீழே தள்ளணும், இல்ல அவங்கள பத்தி நம்ம தப்பா பேசணும், இல்ல அவங்கள பத்தி நம்ம வேற வேற ஏதாவது அங்க போய் பேசணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம அவ ரொம்ப ஜென்யூனா இருந்தா, ரொம்ப உண்மையா இருந்தா. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவளோட கேரக்டர், அவளோட எல்லாமே எனக்கு பிடிச்சது. அப்படி சொன்னா எனக்கு ஆனந்தியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பவி அக்கா லவ் யூ, பவி அக்கா மிஸ் யூ, வெல் பிளேட். லவ் யூ கைஸ், லவ் யூ கைஸ், லவ் யூ so much. அடுத்த சீரியலா இல்ல படமா? இப்ப நான் என்ன சொல்லுவேன், பாப்போமே என்ன வருதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானுமே அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஏதாவது யோசிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஏன்னா நான் ஒரு 10 years கிட்டக்க சீரியல் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய கத்துக்கணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தீபக் அண்ணா பத்தி சொல்லுங்க. தீபக் அண்ணா வந்து பிக் பாஸ் சொன்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அவரு. ஏன்னா அவருக்கு 25 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கேம் ஃபுல்லா அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மெச்சோர்டா எந்த இடத்துல என்ன பேசினா சரியா இருக்கும், எந்த இடத்துல என்ன பேசக்கூடாது, யாரை என்ன சொல்லணும், யாரை என்ன சொல்லக்கூடாதுன்னு ஒரு மாதிரி பக்கா பிளான்டா இருக்கும். அவரோட மைண்ட் செட் வந்து ரொம்ப இது இப்படிதான் போகணும், இது இப்படிதான் இருக்கணும். பிக் பாஸ்க்கே அவர் வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு அவரோட தாட் ப்ராசஸ் இருக்கும். ஒரு மாதிரி அவருக்கும் கொஞ்சம் என்ன மாதிரி ஓசிடி இருக்கு. அவரோட பெட்டை அழகா வச்சிருப்பாரு, நீட்டா. ஷூவை கூட வெளில வைக்க மாட்டாரு, எல்லாத்தையும் தூக்கி பெட்டுள்ள வச்சிருப்பாரு. தீபக் அண்ணா சச் a gentleman. பிக் பாஸ்ல இருந்து நார்மல் லைஃப்க்கு வர உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? வெளியே வந்து என்னெல்லாம் பண்ணீங்க? இன்னும் நான் நார்மல் லைஃப்க்கே வரலங்க. நீங்க இது கேட்கும் போது கூட ஐயோ இப்ப நம்ம என்ன பேசுவோம் அந்த மாதிரிலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க இன்டர்வியூ வரும்போது சரி ஓகே கண்ணில் கலவரம் தெரியாம பேசணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். இன்னுமே எனக்கு நைட்டு தூங்கும் போது பஸ்ஸர் அடிக்கிற சவுண்டு கேட்கும், மைக்க ஒழுங்கா மாட்டிருக்கேன்னு செக் பண்றேன். அப்புறம் ஏதோ ஒரு மைண்டாவே இன்னும் நான் நார்மல் லைஃப்கே இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். வெளில வந்து நான் பண்ண விஷயம் பேசுறது, வீட்டுல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டது மெயினா. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் எங்க வீட்டு சாப்பாடு. ரசம் சாதம் சாப்பிட்டேன் வந்தோடனே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க பாட்டி வைக்கிற ரசம் சாதம். ஸோ அது எல்லாமே பண்ணேன். அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ வரும்? எப்போ வரும் அது எனக்கே தெரியலையே. எனக்கும் அதுக்கான ஆன்சர் தெரியல. ஸோ வெயிட் பண்ணேன் நானும் அடுத்த ப்ராஜெக்ட்காக. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எப்போ போல. இன்னொரு ஃபேன், உங்களுக்காக மட்டும்தான் நான் பிக் பாஸ் பார்த்தேன். நிஜமாதான் சொல்றீங்களா? தேங்க்யூ so much. நன்றி. தர்ஷிகாவும் முத்துவும் பத்தி சொல்லுங்க. தர்ஷிகா முத்து தனித்தனியா சொல்லுமா இல்ல இவங்க தனித்தனியா சொல்லுங்க? தர்ஷிகா வந்து அதான் எனக்கு வெளியிலே தெரியும். அவங்க ஒரு மாதிரி நல்ல ஃப்ரெண்ட். அவங்க வெளியில இருக்கும் போது கேம்குள்ள வந்துட்டு நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா வேற மாதிரி யோசிக்கிற ஒரு தர்ஷிகாவை பார்த்தேன். ஏன்னா அவ அவ்வளோ தெளிவா இருந்தா, இப்ப நான் இது பண்ணணும், இது செய்யணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றத ஒரு கிளாரிட்டி இருந்தது அவகிட்ட. அது அந்த கேமுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அவளுக்கு. அதனால அவ அவ்வளோ தூரம் பிக் பாஸ்ல இருந்தா. அண்ட் அவ விளையாடுற கேம்ஸா இருக்கட்டும், அவ யோசிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேமுக்கு தேவையான ஒரு தர்ஷிகாவா நான் வந்து டாஸ்க்ல பிபி உள்ள இருக்கும் போது நான் பார்த்திருக்கேன். பிபி வெளியில இருக்கும்போது அவ்வளோ பேசினதுல அவ்வளோ நமக்கு தெரியாது இல்லையா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் உள்ள பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாங்க. முத்துவை பத்தி சொல்லணும்னா உள்ள இருக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன், முத்து அங்க இருக்காருன்னா நான் இந்த சைட் திரும்பி லெஃப்ட் எடுத்து அப்படி போயிடுவேன் ரூமுக்குள்ள. ஏன்னா என்னப்பா இவரு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காருன்னு தோணும். ஏன்னா நான் ரொம்ப கம்மியா பேசக்கூடிய ஆள். அப்படி இருக்கும்போது யாராவது ரொம்ப நேரம் பேசிருக்கோம் தூங்கிடுவேன், இல்லாட்டி அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தள்ளி போயிடுவேன் ஒரு பாயிண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் நான் முத்துவை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்ல மனுஷப்பா இவர், நான் ஃபர்ஸ்ட் இருந்தே பேசியிருந்துருக்கலாம்ப்பா அவரோட, அந்த மாதிரி தோணுச்சு.
அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தாண்டி ஆஸ் எ ஹியூமனா அவர் நிறைய இடத்துல வந்து சொசைட்டிக்கு நம்ம இதை சொல்லணும். ஒரு டாஸ்க் அவர் எடுத்தாலுமே இதை வந்து சமுதாயத்துல இந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாஸ்க் நீங்க இப்படி அணுகுனீங்கன்னா அப்போ சொசைட்டிக்கு என்ன கன்வே ஆகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் எல்லா டாஸ்க்குமே அவர் விளையாடி இருக்காரு. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். கேமை தாண்டி நம்ம சொசைட்டிக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி இருந்தது? நான் அவரோட பெரிய ஃபேன். நான் போகும்போதே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபேனா இருக்கும் போது ஜாலியா பேசணும், ஃபன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் போல ஃபர்ஸ்ட் வரமே ஒரு மாதிரி பயம்னா பயம், மரண பயம். அவரை பார்த்தோன்னே ஓகே சார், தேங்க்ஸ் சார், இப்படியேதான் வேற பண்ணிருந்தேன், எனக்கே தெரியுது அது. ஆனா ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஏன் அந்த பயம், எதுக்கு அவ்வளவு கான்சியஸா இருந்தேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. வீக்கெண்ட் ஆனா வேற நம்ம வெளில போயிடுவோமா உள்ள இருவோமான்னு தெரியல. இப்ப நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம என்ன பதில் சொல்லுவோம். எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வாரம் ஃபுல்லா நடந்தது பாதி மறந்துடுவேன். அவங்க கொஸ்டின் கேட்கும்போது இது நம்ம தான் பண்ணோமா இல்ல இதுல என்ன பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். பாதி கேள்வி கேட்கும் போதே மறந்துடுவேன், ஆஃப் ஆயிடுவேன். அப்புறம் எனக்கு சொல்ல வேற வராது. அப்புறம் சரின்னு கொஞ்சம் உட்காந்துருவேன். ஒரு சில 2-3 பேர் சொன்னதுக்கு அப்புறம் ஓ இந்த கொஸ்டின் இப்படிதான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு நினைச்சுலாம் பேசியிருக்கேன். சில டைம் வந்து எனக்கு நிறைய புரிஞ்சு அதுக்கப்புறம் பேசியிருக்கேன். நான் அவரை ஒரு ஃபேனா அட்மையர் பண்ணி லைக் தூரத்துல இருந்து அவரை பாக்குறதுக்கும் இவ்வளோ கிட்டத்துல இருந்து பாக்குறதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் ஒரு விஷயத்த எடுத்து பேசுறதா இருக்கட்டும், அதை சொல்ற விதமே வந்து இச்சை நம்ம இப்படி விளையாடி இருக்கலாம்ல, நம்ம இப்படி பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தப்பு சொல்றதையுமே ரொம்ப அழகா சொல்லுவாரு. இதை நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்ன்றத வந்து ரொம்ப அழுத்தமா கரெக்டா அந்த இடத்துல நிறைய சொல்லியிருக்காரு. அவர் வீக்கெண்ட் ஆனு சொன்னதுக்கு அப்புறம் எங்க எல்லாரோட கேமுமே மண்டே ஆனா வேற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம இதை இப்படி மாத்திக்கணும் அப்படின்ற அளவுக்கு நாங்க எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு அவர் ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார். பிக் பாஸ் வீட்ல மறக்க முடியாத மொமெண்ட்னா எதை சொல்லுவீங்க? பிக் பாஸ் வந்து அடிக்கடி என்னை கலாச்சிட்டே இருப்பாரு ஒரு 4-5 வாட்டி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வெல் பிளேட் அப்படி சொல்லுவார் அவரு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடி வின் பண்ணா கூட சம்டைம்ஸ் அவர் சொல்ல மாட்டாரு. ஆனா அவருக்கு தோணும் போது வெல் பிளேட் அப்படின்னு சொல்லுவாரு. நான் ஒரு 3 வாட்டி வெல் பிளேட் வாங்கியிருக்கேன். அதனால எனக்கு அந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்லுவோம். பிக் பாஸ்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்ன? நான் வெளில இருக்கும் போது ஒரு விஷயத்துக்கு ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். இப்ப இவங்க அங்க போறாங்கன்னா அங்க போயிருப்பாங்க, அவ்வளவுதான் யோசிப்பேன். ஆனா இங்க பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு எனக்கு. இவங்க அங்க போறதுக்கு காரணம் என்னவா இருக்கும், வேற யாராவது சொல்லி போனாங்களா, போன் வந்து போனாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரீசன் இருக்கும், நம்ம அதை பத்தியும் யோசிக்கணும், நம்ம சைட்ல இருந்து மட்டும் பார்க்காம அவங்க சைட்ல இருந்தும் பார்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கத்துருக்கேன். யாரு டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்க? நான் தாங்க. என்னங்க நீங்க ஓயாம இப்படி கேட்டுட்டே இருக்கீங்க. நான் வந்து பிக் பாஸ் போறேன், ஒரு ஷோக்கு போறேன்னா டைட்டில் வின் பண்ணணும் அப்படிதானங்க போவாங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் நான் தான். actually வந்திருக்கு. you are the true winner in our eyes. true winner. thank you guys. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு வந்து ஒரு பெரிய 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 நன்றி தான் நான் சொல்லணும். ஏன்னா என்னோட கேம் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா இருந்தது. ஏன்னா எனக்கு புரிய ரொம்ப டைம் ஆச்சு. அந்த டைம் மட்டும் எனக்கு அவங்க கொடுக்கலன்னா இந்த இடத்துல பவித்ரா யாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் இந்த பவித்ரா தான் போல இருக்கு, அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்க எதுவுமே பண்ணலன்னு சொன்ன மாதிரி நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் அதே தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க எனக்கு கொடுத்த அந்த டைம் இருக்குல்ல, அது என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைம் எனக்கு கிடைக்கலன்னா நான் யாருன்னே ப்ரூவ் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம் கொடுத்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது நான் பிக் பாஸ்குள்ள போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேனே. எனக்கு இந்த விஷயத்த நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், நான் என்னெல்லாம் பண்றேன், எனக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ்ன்னு அதை திருத்திக்க வச்சு எனக்கு கம்ப்ளீட் ஒரு ஹியூமனா மாத்திருக்கிறது இந்த பிக் பாஸ் ஷோ. அதுக்கு காரணமா இருந்தது எனக்கு ஓட்டு போட்டு இவ்வளவு நாள் என்ன உள்ள வச்சிருந்த மக்கள் எல்லாரும் தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இவங்க எதுவுமே பண்ணலங்கிறத தாண்டி இந்த பொண்ணு சூப்பரா பண்றாப்பா, இவ இதை பண்றா அதை பண்றான்ற இடத்துக்கு என்னை மாத்தினது வந்து
மக்களாகி நீங்கள் தான். அவ்வளோ நாள் என்னை நீங்க உள்ள வச்சு என்னை ஏதோ பண்ண வச்சு என்னை வந்து கம்ப்ளீட்டா மாத்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு நான் நன்றியை தவிர லவ் யூவை தவிர என்ன சொன்னாலுமே பத்தவே பத்தாது. நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சொசைட்டில நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் அவங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களையும் லைஃப்ல இந்த மாதிரி நிறைய அச்சீவ் பண்ண வைங்க. ஒருத்தன் பேசல அப்படின்னா அவனை போட்டு டம்ப் பண்ணி நீ பேசல இல்லை இது உனக்கு வரலன்னு சொல்றதை தாண்டி உன்னால முடியும் நீ பண்ணுன்னு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணீங்கன்னா எல்லாருமே வின் பண்ணலாம். நீங்களும் வின் பண்ணலாம், நானும் வின் பண்ணலாம், நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? அமேசிங். தேங்க்யூ மக்களே, உங்க எல்லாருக்கும் லவ் யூ.